அப்பா நாளைக்கு ஸ்கூலில் வந்து உங்களை மிஸ்ஸு வந்து பார்க்க சொன்னாங்க. ஏன் என்ன பண்ண? நான் எதுக்கு வரணும்? என்ன கேட்டா? அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? 7 3 எவ்வளோன்னு கேட்டாங்க. சரி, நீ என்ன சொன்ன? 21. சரி, அதுக்கப்புறம் 3 7 எவ்வளோன்னு கேட்டாங்க. அதே அளவு தானடா வரும். நீ என்ன சொன்ன? அதே அளவு தான் வரும்னு சொன்னேன். இவன் என்ன பண்றது? என்ன தம்பி, பரவாயில்லையே, ஹோம்ஒர்க்லாம் எழுதுகிற போல் இருக்கு. அப்புறம் நேற்று ஸ்கூலுக்கு கூப்பிட்ட, என்னால் வர முடியல. அப்புறம் இன்னைக்கு பிடி சார் கூப்பிட்டுருக்காரு, நாளைக்கு வந்து என்னன்னு பாரு. ஏண்டா? எதுக்கு? இன்னைக்கு பிடி பீரியட்ல முதல்ல வலது கையை தூக்க சொன்னாரா, தூக்குனேன். அப்புறம் இடது கையை தூக்க சொன்னாரா, தூக்குனேன். சரி. வலது காலை தூக்க சொன்னாரா, தூக்குனேன். இடது காலை தூக்க சொன்னாரா, தூக்குனேன். அவன் என்ன லூசாடா? அவன் 2 காலை தூக்கிட்டு எப்படா நிற்பான்? அதை தான் நானும் கேட்டேன். நீ என்ன லூசா? எப்படி 2 காலையும் தூக்கிட்டு நிற்க முடியும்? மறுபடியும் பண்ணிட்டான்டா. நாளைக்கு ஸ்கூலில் வந்து பார்த்துக்கோ. தம்பி, ஜாலியாக டிவி பார்த்துட்டு போட்டிருக்க. சாரிப்பா, என்னால் நீ ஸ்கூலுக்கு வர முடியல. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். அப்பா, நீனும் இனிமேல் வர வேணாம், நானும் போக வேணாம். ஏன்பா, என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு பிரின்சிபல் சாரு ஆஃபீஸ் ரூம் கழிச்சிட்டு போனாரா. சரி. அப்ப பக்கத்துலயே சயின்ஸ் டீச்சர் உட்காந்துருந்தாரா. அந்த வீணா போன எதுக்கு அங்கே வந்து உட்காந்துருந்தா? அதை தான் நானும் கேட்டேன். அந்த வீணா போனவன் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு. அப்புறம் டிசியை கொடுத்து இனிமேல் ஸ்கூலுக்கே வர வேணான்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. டிசியை கொடுத்தாங்களா? ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது.